இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கிருபையினால் நிறைத்து வழி நடத்துவாராக. ஆமென். இந்த வாரத்திலும் கூட தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியாக இன்றைக்கு கூட நாம் பார்க்கிறோம், தேவனுக்கு முன்பாக நாம் பக்தியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் பக்தியாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்ப்பது என்னது? ஒரு பக்தி. இன்னைக்கு இந்த பக்தி நம்மிடத்துல காணப்படுகிறதா? சிந்தித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 95வது சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம், வேதவசனம் சொல்கிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக அவரை ஆராதிப்பதற்கு எனக்கு ஒரு பக்தி வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட செயல்பட எனக்கு ஒரு பக்தி வேண்டும். பக்தி என்று சொன்னால் இன்னைக்கு அநேகம் பேரை பார்க்கிறோம், தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் ஏதேதோ காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். நிறைய நடப்பவர்களை கூட நாம் பார்த்திருக்கிறோம், இல்லை நிறைய பிராயச்சித்தங்களை செய்வதை கூட நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், உண்மையாய் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், பக்தியோடு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நம்முடைய பக்தியை நாம் எதில் வெளிப்படுத்த வேண்டும்? அவரை ஆராதிப்பதில், அவரை சேவிப்பதில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் அவரை மாத்திரம் ஆராதிப்பதில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவரை மாத்திரம் என்று சொல்லும்போது விசுவாசத்துல 100% நிலைத்திருப்பதில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவருக்கு மாத்திரம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா, ஒரு கவலை வந்துட்டா உடனே துவண்டு போகாதபடிக்கு, உடனே வழி விலகி போகாதபடிக்கு ஆண்டவர் மாத்திரம்தான் மெய்யான தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்கிறதான விசுவாசத்துல நாம் செயல்பட வேண்டும். பிரியமானவர்கள், அதுதான் பக்தி, அதுதான் பக்தி. இன்னைக்கு ஆத்துலையும் ஒரு காலம், சேத்துலையும் ஒரு காலம் என்று சொன்னால் அது பக்தி அல்ல. பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற காலம் வரும், அது இப்பவே வந்திருக்கிறது என்று சொல்லி வேதத்துல எழுதியிருப்பதை நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அப்ப உண்மையாய் பிதாவை ஆராதிக்க வேண்டும் என்றால் உண்மையான பக்தி நமக்கு காணப்பட வேண்டும். உண்மையான பக்தி நமக்கு நிச்சயமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ உண்மையாய் நாம் ஆராதிக்கணும், உண்மையாய் ஆராதிக்கணும். பிதாவை மாத்திரம் நாம் நம்முடைய ஆண்டவரை மாத்திரம் தான் ஆராதிக்க வேண்டும். இந்த உலகத்துல நிறைய பேர் என்ன செய்வாங்க, யாராவது ஒருத்தர் வந்து இதை நீ இந்த தப்பு நீ செய்த, இதுக்கு ஒரு பிராயச்சித்தை நீ செஞ்சுட்டா எல்லாம் முடிஞ்சிடும், அது நீ சர்ச்சைக்கு போறத போய்க்கோ, ஆனா இதை மாத்திரம் செஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மனதுக்குள்ளாக ஒரு குழப்பம் உண்டாகும். நிறைய பேர் குறி சொல்வதற்கு நேராய் செல்வது உண்டு. ஒருவேளை ஏன் எப்படி நடந்துச்சு, ஒருவேளை குறி கேட்டு பார்ப்போமே என்றெல்லாம் யோசிப்பது உண்டு. அது பக்தி அல்ல. நீங்க உங்களுடைய பக்தியை சற்று கேள்வி கேட்டு பாருங்க. பக்திக்கு விரோதமாய், ஆண்டவரை உண்மையா ஆராதிப்பதற்கு விரோதமாய் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது செயல்பாடுகள் இருக்கா? யோசித்து பாருங்க. தானியேல் பக்திக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுள்ள ஒரு மனிதர். தேவனுக்கு முன்பாக பக்தியாய் நின்ற மனிதர்கள்ல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தானியேலை குறித்து நாம் பார்க்கும்போது, தானியேல் 6வது அதிகாரத்துல அநேக பிரச்சனைகள் தானியேலுக்கு வருகிறது. தானியேல் இருக்கிற இடம் ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இடம். ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல இப்ப தானியேலை கொண்டு ஆண்டவர் போட்டிருக்கிறார். அந்த இடத்துல தானியேலுடைய பக்திக்கு ஒரு சோதனை வருகிறது. என்ன சோதனை? அவர் செஞ்சிட்டு இருந்த ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு காரியம் ஆண்டவரை ஆராதிப்பது மாத்திரம்தான். இப்ப அதுவே செய்யக்கூடாது. ஆண்டவரை ஆராதிப்பது கூடாது. யாராவது ஆராதித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஆர்டர் போடப்படுகிறது, ஒரு பெரிய உத்தரவு போடப்படுகிறது. ஆனால் தானியேலோ பாருங்கள், வேதவசனம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி வந்தான். முன்பு செய்து வந்தபடியே ஜெபித்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பு செய்து வந்தபடியே அவன் ஜெபித்து வந்தவனாய் கூட காணப்பட்டான். பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சற்று யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பக்தி இருக்கிறதா? ஒருவேளை ஆண்டவரை ஆராதிப்பது, இன்னைக்கு நமக்கு ஆராதிப்பதற்கான அனுகூலங்கள் இருக்கிறது, தேடுவதற்கான காலங்கள் இருக்கிறது. நல்ல ஒரு நாளை கர்த்தர் நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார். சண்டே நல்ல ஒரு நாளை நியமித்து கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு அந்த நாள்ல கூட சர்ச்சுக்கு போகாம வீட்டுல ரொம்ப களைப்புல இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. தானியேல் பாருங்க,
ஆராதிப்பதற்கு சூழ்நிலைகள் இல்லை, எல்லா கதவுகளும் மூடப்பட்டாயிற்று. ஆனால் அதுலேயும் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினார். அதுதான் உண்மையான பக்தி. இன்னைக்கு இந்த பக்தி நம்மிடத்தில் இருக்கிறதா? நமக்கு வாசல்கள் திறந்த வாசல்களா இருக்கிறது, கதவுகள் திறந்த கதவுகளா இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பக்தியை வெளிப்படுத்துவதற்கு நாம் தவறி போயிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற பக்தி, உண்மையா என்னை ஆராதி. சர்ச்சைக்கு வாரமா எத்தனை பேர் உண்மையா உட்கார்ந்து இருக்கிறோம்? எப்ப பிரசங்கம் முடியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்ல, நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், நான் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் நான் ஆராதிக்கட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கிறோம்? இதான் பயபக்தியா? இதுதான் உண்மையான பயபக்தியா? சிந்தித்து பாருங்க. பயபக்தியோடு இருப்போமானால் சபையில போய் நம்மால் செல்போன் பார்க்க முடியாது. பயபக்தியோடு இருப்போமானால் நம்ம ஆண்டவரிடத்துல பேசும்போது மற்ற எதை குறித்து சிந்தித்து பார்க்க முடியாது. நிறைய பேர் சர்ச்சில் வைத்துதான் எத்தனை நகை போட்டுக்கிறார்கள் என்றெல்லாம் எடைப்படுவார்கள். அதுதான் உண்மையான பயபக்தியா? நம்முடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? ஆராதிக்கிற இடத்துல ஆண்டவரை பார்க்க வேண்டுமே தவிர, ஆராதிக்கிற இடத்துல கர்த்தரை பற்றி, கர்த்தருடைய காரியங்கள் நம்முடைய வார்த்தையில, அந்த வார்த்தைகள் நம்முடைய செவிகளுக்குள்ளாக செல்ல வேண்டுமே தவிர, நம்முடைய காரியங்கள் எல்லாம் வேற எதையோ சிந்தித்து கொண்டிருக்கிறது. இது பயபக்தியா? அல்ல. பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். பக்தியாய் நிற்கிறவர்களை பாருங்கள். தானியேல் பக்தியாய், கர்த்தருக்கு முன்பாக பக்தியாய் இருந்தான். இப்ப ராஜா சொல்றாரு, தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன், வேற எந்த தேவனும் உண்மையான தேவன் இல்லை என்று சொல்லி, எந்த ராஜா ஆராதிக்க கூடாது என்று சொல்லி உத்தரவு போட்டாரோ அதே ராஜா இப்பொழுது அவருடைய வாயினால சொல்கிறார், தானியேலுடைய தேவனே தேவன் என்று சொல்லி உறுதியாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ பக்தி நிமித்தமா எதையும் மாற்றி போட முடியும். ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்கள் பக்திக்கு விரோதமாய் பிரச்சனைகள் வருகிறதா? கலங்காதீர்கள். பக்தியை விருத்தியடைய செய்யுங்கள். பக்தி விருத்தி உண்டாகட்டும். இன்னும் சாட்சி சொல்லிட்டு இருக்கீங்களா? இன்னும் அதிகமான சாட்சி சொல்லுங்க. அநேகருக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் போது உண்மையாகவே அந்த இடத்தை கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான இடமாய் கர்த்தர் மாற்றி தருவார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம பக்தியில உறுதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும். நாம் அப்படி இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். கர்த்தர் தாமே இதே பக்தியில நாம் நிலைத்திருக்க உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நாளை தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உமக்கு முன்னாக நாங்கள் பக்தியாய் இருப்ப நீர் எங்களோடு கூட பேசுனதற்காக நன்றி அப்பா. தானியேல் எப்படி பக்தியாய் காணப்பட்டாரோ அதே போல நாங்களும் கூட பக்தியா இருக்கணும். ஒரு பொழுதுல கூட ஆண்டவரே எங்கள் பக்தியில நாங்கள் குறைந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் எங்கள் பக்தியில நிலைத்திருக்க, உறுதியாய் தரித்திருக்க ஆவியானவர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி பாராட்டுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருவருக்கே துதிகான மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவினுடைய நேற்று இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.